ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தைகளே, இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்கிறேன் உனக்கு. நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லதொரு விதமாக கூடி வரப்போகிறது. நான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தூங்கு என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் தான் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கப் போகிறாய்? அவர்கள் எல்லோரும் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய்தானே? அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் ஏன் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியும் இழந்து கொண்டிருக்கிறாய்? உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது. ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய். நமக்கு என்ற ஒரு நாள் வரும், அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்ற வேதனையிலும் இருக்கிறாய். நீ பேசி என்ன பயன்? அவர்கள் அப்படி திருந்தாத மனிதர்கள். அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதியை இழப்பாய் என் செல்லமே. ஆகவே அவர்களுக்காக நீ சிறி அழு, வருத்தப்படு, உதவி செய்ய. ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே. ஆம் செல்லமே. சில நேரங்களில் முருகா, எனக்கு எல்லாம் முடித்து விட்டது, எல்லா காலமும் கடந்து விட்டது, என் வாழ்க்கை நீ அவ்வளவுதான் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை நீயே முடிவு செய்துவிட்டால் பிறகு நான் எதற்கு இருக்கிறேன்? வலிகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் கடன் தொல்லைகளும் என புலம்பி திருவதை விட்டுவிட்டு முருகா முருகா என்று என்னை மனதில் வைத்து அடியெடுத்து வை. பிறகு கற்களும் முட்களும் இருக்கலாம், அந்த பாதைகளை பூ மித்தைகளாக மாற்றி விடுவேன், கவலைப்படாதே. அப்போது நீ எல்லா வேதனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுபட்டு விடுவாய் என் செல்லமே. உன்னை என் கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். பிறகு ஏன் கவலைப்படுகிறாய்? நீ எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு என் செல்லமே. வாழ்க்கையை புன்னகையோடு நிறுத்திக்கொள். எவரையும் புரிந்து கொள்ள நினைத்தால் புதைந்து விடும் உன் நிம்மதி. அதே நேரத்தில் உன்னை யாராவது தப்பாக பேசினாலும் கீழ்த்தரமாக நடத்தினாலும் உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலும் நீ அவர்களிடம் போய் சண்டை போட வேண்டாம். மனதிலும் அதையே நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். அவர்களுக்கெல்லாம் எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் உனக்காக பதில் சொல்லி அவர்களுக்கு நிச்சயமாக புரிய வைப்பேன். பெரும்பாலும் மன உளைச்சல் தன்னை பற்றி பேசி யோசிப்பதை விட பிறரை பற்றி யோசிப்பதாலே ஏற்படுகிறது. எது உனக்கான மன உளைச்சல்? என்னை பற்றி யோசி, உன் மனம் அமைதி அடையும். முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்து கொண்டு இருந்தாலே போதும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளை உன் தலையில் ஏற்றிக்கொள்ள வேண்டாம். உனது வாழ்க்கையின் வெற்றி கதையை விவரிக்கும் அளவுக்கு யாருமே தோற்ற கதையை சொல்வதில்லை. சொன்னாலும் யாரும் கேட்பதில்லை. ஆம் செல்லமே, இதுதான் வாழ்க்கை என்று போய்விடுவார்கள். உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என்றும் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகப்பெருமான் துணையாக நிற்பேன். இந்த பூமியில் நீ சாதிப்பதற்காக பிறந்திருக்கின்றாய். உனது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் வளமானதாகவும் மாற்றத்தான் நான் ஒவ்வொரு நிமிடமும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். முருகா முருகா என்று என் நாமத்தை எப்பொழுதும் நீ சொல்லிக்கொண்டே இரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சில நேரங்களில் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை. உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலனும் கிடைத்து விட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய். நீ நினைத்தது நடக்கவில்லை, நாள் தள்ளிக்கொண்டே போகிறது, என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து முதலில் வெளியே வர கற்றுக்கொள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான், முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கு என்றே நினை. நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்திருக்கிறது. அதை அனைத்தும் நான் அறிவேன். நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை. என் மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்காக நல்லதொரு வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன். நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து.
முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது சற்று நம்பிக்கை குறைந்து விட்டது. நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நான் உன்னோடு தானே இருக்கிறேன், ஏன் பயம்? நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை செய். நிச்சயமாக உனக்கான அந்த நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது. பிறகு மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நல்ல பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் என் செல்லமே. நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண் உறங்கு. நீ என்ன செய்தாலும் எங்கிருந்தாலும் உன் முருகப்பெருமான் நான் நன்கு அறிவேன். இதை அவர்கள் புரிந்து கொண்டு தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும். தர்மத்தின் வழி என்பது நேர்மையான வழி. அது உள்ளும் புறமும் வெவ்வேறாக என்றைக்குமே செயல்படாது. என்ன நினைக்கின்றோமோ அதையே சொல்லும், அதையே தான் செய்யும். இதை நீ பழக்கப்படுத்தி கொண்டே வந்தால் நீ நினைப்பது யாவும் நிச்சயம் நடக்கும். புரிகிறதா என் செல்லமே? அதே சமயத்தில் நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு. தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தமே இல்லை. இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்றே அர்த்தம். எதுவாக இருந்தாலும் என்னிடம் மட்டும் தெரியப்படுத்து. மற்றவர்களிடம் உன் குறைகளை சொல்ல வேண்டாம். இன்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கையை நான் ஆசீர்வதித்து கொடுத்தது. உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழி நடத்தி நல்லதொரு விதமாக அழைத்து வந்திருக்கிறேன். ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் செல்லமே. ஏனென்றால் உன் கோரிக்கைகளை இந்த முருகப்பெருமான் நான் என்றுமே நிராகரித்தது கிடையாது. நிச்சயம் அவையெல்லாம் நிறைவேறும். உன் வேண்டுதல்கள் வீணாகாது. நிச்சயமாக எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பு. பிறகு பார், நீ விரும்பிய அனைத்தும் நீயே வியக்கும் வகையில் எல்லாவற்றையும் நாளை உனக்கு காலையில் பரிசாக தரப்போகிறேன். நீ பெற்றுக்கொள்ள மட்டும் தயாராக இரு என் செல்லமே. பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு, நிராகரித்து விடாதே. நல்ல செய்திகளை தினம் தினம் உன்னை தேடி வரச் செய்வேன். நம்பிக்கையோடு மட்டும் இரு. உறுதியான நம்பிக்கை ஒன்றே உன்னிடத்தில் நான் நெருங்கச் செய்யும் ஆயுதம். உன் மனம் விரும்பிய எதிர்காலத்திற்கு மகிழ்ச்சியோடு காத்திரு என் செல்லமே. என் செல்ல குழந்தையின் முகத்தில் சந்தோஷத்தை நிச்சயமாக நான் நாளை காலை பொழுதில் பார்க்க விரும்புகிறேன். ஒளிமயமாக பிரகாசமாக. பிறகு பார், உன் வாழ்க்கை மாறப்போகிறது. மகிழ்ச்சியில் என்னை மறந்து விடாதே என் செல்லமே. என்றும் நான் உன்னோடு தான் இருப்பேன். உன் வீட்டு சந்தோஷ நிகழ்வில் நிச்சயமாக உன்னை நான் சந்திப்பேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.